இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க பலரும் கிட்டத்தட்ட 90% வேலைக்கு போகிறவங்க தான். ஆனால் தீராத ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன ஆர்வம்? ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஆர்வம். ஸோ இப்போ ஒரு வேலையிலேருந்து ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், நம்ம வருமானம் நம்ம குடும்பத்துக்கான செலவுகளை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குதா, அது போக கொஞ்சம் சேமிக்க முடியுதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சேமிக்கிறதுக்கான வழி என்னன்னு பார்த்து ஏற்றுமதிக்கான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம் சேவ் பண்ண பார்க்கணும். நான் எப்பவுமே ஏற்றுமதி தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு குடும்ப செலவுக்குன்னு வச்சுருக்கிறதுல கை வைக்கக்கூடாது. அது குடும்பம் பாதிக்கும். ரெண்டாவது, ரிஸ்க் எடுக்கக்கூடிய திறன் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த குணமே இல்லை. ரிஸ்க் அப்படின்னாலே பயப்படுறாங்க அப்படின்னு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே பேசியிருக்காங்க, நானே கேட்டிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, நம்மளை ராஜராஜ சோழன் மாதிரியான சில அரசர்கள் நீண்ட காலத்துக்கு சேவை வச்சுட்டாங்க. நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். கஜினி முகமது மாதிரி ஆளுகள்லாம் அப்பப்போ அட்டாக் பண்ணி இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளவு தூரம் பிரச்சனையை சந்திச்சு, ஸோ வாழ்க்கையில் எவ்வளவு மோசமாக போனாலும் உடனே எந்திச்சு வர்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்காங்க. அதனால் ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரினே சொல்லலாம். குறிப்பாக குஜராத் பீப்புள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறத விட தொழில் பண்ணுறதுல தான் அவங்க ஆர்வம் காட்டுவாங்க. ரிஸ்க் அப்படின்னா நம்மள பலர் என்ன நினச்சிக்கிறோம், பெரிய அளவில் கோடி கோடியாக லட்ச லட்சமாக கடனை வாங்கி முதலீடு பண்ணி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான எண்டிங்காக இருக்கும் லைஃப்பில். ஸோ அப்படி கிடையாது. ரிஸ்க் அப்படின்னா நம்ம சன் டிவி கலாநிதி மாறன் ஒன்று சொல்லுவார், ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க போகிறோம், அதில் ஒன்று சக்ஸஸ் வரலாம், இல்லை ஃபெயிலியர் வரலாம். அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவை அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த முதலீடு அப்படியே போனாலும் பரவாயில்ல, நான் இதை முயற்சி பண்ணி பார்ப்பேன், ஒரு ட்ரையல் பார்ப்பேன், ஒர்க் அவுட் ஆனால் ஓகே, இல்லட்டா அந்த முதலீடை நான் லாஸ் பண்ணுறதுனால என் குடும்பம் எந்த அளவுக்கும் சஃபர் ஆகாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது தான் கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நாம் ரிஸ்க் எடுக்கணும். மூணாவது, நீண்ட கால இலக்கு. இது திரு ப. சிதம்பரம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம எப்போவுமே ஷார்ட் டேர்ம் கோலை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, லாங் டேர்ம் கோலை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லாங் டேர்ம் கோலை ஃபோக்கஸ் பண்ணால் தான் நாம் அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு எங்கே போகிறது அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் லாங் டேர்மாக நமக்கு என்ன தேவை, ஒரு 50 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்கணும், நான் எந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும், எனக்கு எந்த மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதை நோக்கியே இருக்கும். ஸோ அதனால் இந்த லாங் டேர்ம் கோல் அப்படின்றது நம்மளை அப்படியே பின்னாடி இருந்து புஷ் பண்ணி முன்னாடி தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வேலைக்கு போகிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்துடலாம். சாதகங்கள் நமக்கே தெரியும், ஸ்டேபிள் இன்கம் இருக்குது, ரிஸ்கே கிடையாது, நமக்கு சோசியல் செக்யூரிட்டி இருக்குது. ஆனால் சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு லிமிட்டட் இன்கம் தான், ஒரு வரையறுக்கப்பட்ட வருமானம். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் ஒரு மாதத்தில் நமக்கு எவ்வளோ சம்பளமோ அதுதான் கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சவாலில் சுதந்திரம் கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பிஸ்னஸில் நமக்கு சுதந்திரம் இருக்குது. யாரும் நீ அதை செய் இதை செய், நீ இந்த டயத்துக்கு தான் வரணும், நீ ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கணும், அதெல்லாம் சொன்னால் எனக்கு பிடிக்காது. இது இப்போ இல்லை, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது பிடிக்காது. ஸோ அதனால் இந்த சுதந்திரம் நமக்கு கிடையாது. அதுக்கடுத்து ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே அப்சைட் டவுன். நல்ல லாபம், சரியான பொருளை தேர்ந்தெடுத்து நாம் விற்பனை பண்ணும்போது முதலீட்டை விட பல மடங்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளே சொல்லியிருக்கேன். டாலரில் வருமானம், இது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரூபாயில் வருமானம் ஈட்டுறதை விட டாலரில் வருமானம் ஈட்டுறது நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். முழு சுதந்திரம், இது ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்களே முதலாளி, நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எப்போ உழைக்கணும் எப்போ வேண்டாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிஸ்க் அதிகம். அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். வேலையில் அப்படி கிடையாது. ஸோ லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வதேச சந்தையில் நிறைய மாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். லேர்னிங்கை நிப்பாட்டணும் அப்படின்னா ஏற்றுமதி தொழிலில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து நம்ம இதை அப்படியே ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா எது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். நேருக்கு நேர ஒப்பீடு என்னென்னா, வேலையில் குறைந்த வருமானம், இதில் எல்லையற்ற வருமானம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பார்த்துருக்கோம். ஸோ இதையெல்லாம் தாண்டி நாம் சரியான முறையில் ட்ராவல் பண்ணும்போது வேலை அப்படின்றதுலேருந்து நாம் தொழிலுக்கு மாறுறது எப்படி, வேலையை உடனே விட்டுடக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணி முதலீட்டை ரெடி பண்ணிவிட்டு
ஒரு பாதுகாப்பான திட்டமிடலோட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுமதி பாதைக்குள்ளே நாம் போகலாம். இதுக்கு பகுதி நேரமாக நாம் பிஸ்னஸை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்கணும். வார இறுதி நாட்களில் அல்லது ஈவினிங்கில் வந்து ஏற்றுமதிக்கான முன்னெடுப்புகளை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பரிசோதனை முயற்சியாக நாம் என்ன பண்ணலாம், சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். சும்மா இந்த ஆபரணங்கள் மாதிரி, கைவினைப் பொருட்கள் மாதிரியான ஆபரணங்களை அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து நாம் ஏற்றுமதிக்க முயற்சி பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன ஆர்டர் மூலயமா நமக்கு நிறைய லேர்னிங், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம நிறைய கற்றுப்போம், எங்கே நாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியும். ஸோ இந்த சின்ன சின்ன ஆர்டர் தான் வந்து கால்குலேட்டர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நீங்கள் ஒரு சரியான பையர் பிடிச்சிட்டிங்கனாலே போதும், ஆர்டர்ஸ் வந்து தொடர்ந்து கிடைக்கும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிவுபடுத்தும் போது நமக்கு வேலையில் நாம் சம்பாதிக்கிறத விட ஒரு ஸ்டேபிள் இன்கம் பிஸ்னஸ் மூலம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம் வேலையை விடுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாம் போக வேண்டிய பாத்.